தன்னுடைய முகபாவனை எல்லாம் மாறி சாப்பாடு தான் சாப்பிடுறீங்களா இல்ல மலத்தை சாப்பிடுறீங்களான்னு சொல்லி கொச்சியான ஒரு வார்த்தையில பக்தர்களை பார்த்து கேட்கிறார். கோயில் உள்ள கேட்டதுக்கு செருப்பை கைட்டி சேகர் பாபா அடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பக்தர்களை பார்த்து நீங்க சாப்பாடு தான் சாப்பிடுறீங்களா இல்ல மலத்தை சாப்பிடுறீங்களான்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கிற உன் தாய் தகப்பனையோ இல்ல நீ பெத்த பிள்ளைங்களையோ கோயில்ல கும்பிட போகும்போது ஒரு சாமானிய மனுஷன் உன்னை பார்த்து கேட்டா நீ சும்மா இருப்பியா? என்ன பண்ணிருப்ப? சென்னையில தான் ஒரு பேட்டை ரவுடி. அந்த பேட்டை ரவுடியில அவருக்கான கோட்டையில ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுந்து விட்டது. ஏனென்றால் இன்றைக்கு சென்னையில இருக்கிற அனைத்து தொகுதியிலும் டெபாசிட் கூட வாங்காது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர். கன்னியாகுமரியில பார்டரில அடித்து புறத்தப்பட்டிருக்கிறார். வெளியே வந்தார் பாத்தீங்களா? அவரு கோஷம் போட்ட உடனே இவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அங்க இருக்கிற அமைச்சர்கள் 2 பேரும், அதாவது சிட்டிங் அமைச்சர்கள், தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளிகள் 2 பேரும் கோயிலுக்குள்ளேவே அடிக்காத குறையாக அவர்கள் மக்களால் கோஷம் போட்டு வெளியே துரத்தப்பட்டிருக்கிறார்கள்.